எல்லாத்துலேயுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆதிக்கம் செலுத்தும். எந்த கண்ட்ரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஆதிக்கம் செலுத்துதோ அந்த கண்ட்ரிகிட்டேருந்து பல லட்சம் கோடிகள் செலுத்தி அந்த சாஃப்ட்வேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நிகராக இப்போ சீனா ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்குது. அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் கம்ப்யூட்டர் இயங்கும், கணினித்துறை இயங்கும். கணினித்துறை பேஸ் பண்ணி எல்லா துறையும் இயங்குங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா பல லட்சம் கோடிகள் இந்தியா செலவிட்டு அந்த சாஃப்ட்வேரை வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? அமெரிக்காவோ சீனாவோ யார் விற்கிறானோ அவர்கிட்ட வாங்கணும். ஸோ இது நடக்கிற காரியமா அப்படின்னா வெரி பிக் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி எல்லா கல்லூரியிலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதோ போகிற போக்கில் ஒரு கோர்ஸாக நீங்கள் கண்டக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் உண்மையிலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னை பொறுத்தவரை, ஆஸ் பர் மை கன்சர்ன், என்னை பொறுத்தவரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துக்கே மிகப்பெரிய கேடு. ரெண்டு நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்த போது, மற்ற நாடுகள்லாம் அடிமையாக இருக்க போதுன்னா அந்த தொழில்நுட்பம் கேடுதாங்க. இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடு, இப்போ இந்தியா வந்து இப்போ தான் 5Gக்கே வருது மொபைலில். ஆனால் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா இதெல்லாம் 10G, 11G, 12G அப்படிங்கிற அந்த அதிநவீன வேகம் அதிகமுள்ள இணையதளத்துக்கு மாறிடுச்சு. நம்ம இப்போ தான் 5Gக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். அப்போ இப்போவே நமக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் எவ்வளோ பெரிய பின்னடைவு இருக்கும்போது ஒட்டுமொத்த கணினி உலகத்தையும் ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினால் இந்தியா அதுக்கென பல லட்சம் கோடிகள் செலவு செய்ய நேரிடும். இப்போ பட்ஜெட்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தனி அமௌண்ட் ஒதுக்கணும். இப்போ அமேசான் நிறுவனம் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கக்கூடிய அமேசான் நிறுவனம், அதுவே